தென்னிந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பு அலுவலகத்தில் மத்திய பட்ஜெட் 2026-2027 குறித்து பல்வேறு துறைகளைச் சார்ந்த நிபுணர்கள் கலந்து கொண்டனர். அப்போது மத்திய அரசின் பட்ஜெட் குறித்த சிறப்பு அம்சங்கள் குறித்தும் இந்த பட்ஜெட் வளர்ச்சி என்பது முக்கிய நோக்கமாக உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் தங்களது கருத்துக்களை பதிவு செய்தனர். அதனால 2047 நம்ம ஒரு விக்சித் பாரத் ஆகணும்னு சொன்னால் நமக்கு வந்து குவாலிட்டி ஹெல்த் வேணும், குவாலிட்டி எஜுகேஷன் வேணும். அந்த மாதிரி வந்து இருக்கு. நிறைய விமன் பற்றி நிறைய அந்த இதில் போட்டுருங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்து ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வேணும். அந்த மாதிரி நிறைய வந்து ஒரு யூத்து, விமன், ஃபார்மர்ஸ் அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் பண்ற மாதிரி ஒரு பட்ஜெட் போட்டிருக்காங்க. அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ற செக்டார்ஸ்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்டார்ஸ். ஒரு ரேர் எர்த் மேக்னெட்டோ, ஒரு செமிகண்டக்டர், ஒரு கேபிட்டல் குட்ஸ் இண்டஸ்ட்ரி, இல்லைனா ஒரு டெக்னிக்கல் டெக்ஸ்டைல், எதெல்லாம் வந்து மேலை நாட்டில் அதிகமாக நமக்கு இம்போர்ட் பண்ண முடியலையோ, எதெல்லாம் நிறைய எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியல் இருக்கோ அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி நிறைய ப்ரொபோசல்ஸ்க்கு பட்ஜெட்ரி அலோகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய டாக்ஸ் பெனிஃபிட்னு கொடுக்கலையே ஒழிய ரீஃபார்ம்ஸ் நிறைய பண்ணியிருக்கிறதுனால இந்த பட்ஜெட்டில் எனக்கு தெரிஞ்சு இவங்க சொல்றதெல்லாம் நல்லா செயல்பாடு படுத்தினாங்கன்னா இந்த பட்ஜெட் வந்து நல்ல growth oriented பட்ஜெட்டாக இருக்கணும். குளோபலி நம்ம பார்த்தோம்னா என்ஆர்ஐஸ்க்கு வந்து பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எஃப்ஐஐஸ், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் முன்ன அவங்க நிறைய பணம் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அது கொஞ்சம் குறையறதுனால ரூபி வேல்யூவும் 91 rupees ஆயிடுது இப்போ. ஸோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலான்றதையும் பார்த்து அதை பேஸ் பண்ணியும் நிறைய இன்சென்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் இன்கம் டேக்ஸ் பெருசா ஒன்றும் தொடவே இல்லை. இந்த வருஷம் தே ஃபோக்கஸ்ட் மெயின்லி ஆன் ரிஃபார்ம்ஸ். அதுதான் மெயின் டிஃபரன்ஸ் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும். புல்லட் ட்ரெயின் வந்து 2 புல்லட் ட்ரெயின் சென்னைக்கு தராங்க. ஒன்று ஹைதராபாத்லேருந்து, ஒன்று பெங்களூர்லேருந்து. என்னுடைய புரிதல் படி அந்த ஹைதராபாத் ரூட்டில் வர ட்ரெயின் பாம்பே வரைக்கும் அது போகுது. ஹைதராபாத் பாம்பே கனெக்ஷன் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படிங்கும்போது பாம்பே டு சென்னை வரைக்கும் அந்த புல்லட் ட்ரெயின் வந்துச்சுன்னு சொன்னால் அதோட ஹியூஜ் டெவலப்மெண்ட் இருக்கும். புல்லட் ட்ரெயினுங்கிறது 8-10 வருஷம் ஆகும். தமிழ்நாடுல சர்வே முடிச்சுட்டாங்க. புல்லட் ட்ரெயின் ஃபார் சென்னை பெங்களூர் சர்வே முடிஞ்சிச்சு. சென்னை ஹைதராபாத் சர்வே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது இன்னும் 8 to 10 yearsல வந்து 2 புல்லட் ட்ரெயின் வந்துச்சுன்னு சொன்னால் இட்ஸ் ஹியூஜ் growth பிகாஸ் அது ஒரு என்டையர் காரிடோரே டெவலப் ஆகும். The entire corridor will be developed. So, அதோட இது வந்து it will give a major boost to the economy.